ஏண்டா முதலமைச்சரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு உன் தற்கொலையுடைய வயசு ஈடாகுமா நான் கேக்குறேன். சேலஞ்ச் விடுற முதலமைச்சரை பார்த்து எந்த பேப்பர் இல்லாம உன் பக்கத்துல எந்த நிர்வாகி இல்லாம தனியால ஸ்டேஜ்ல வந்து உட்கார். என் தலைவர் தனியா வருவார். ரெண்டு பேரை வச்சு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துவோம். ஆதவர்ஜுன நேரடியா கேக்குறேன், முதலமைச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி உனக்கு ஃபர்ஸ்ட் தெரியுமா? அவருடைய சின்ன வயசுல கோபாலபுரம் இளைஞரணி திமுக ஸ்டார்ட் பண்ணவரு. 1973 பொதுக்குழு உறுப்பினர், 76 எமர்ஜென்சில தூக்கி உள்ள போட்டாங்க. 80 இளைஞரணி திமுக மாறுது, 82 இளைஞரணி திமுக அமைப்பாளர் போஸ்டிங் தராங்க, 89 ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ ஆகிறாரு, 96 எம்எல்ஏ, அது மட்டும் இல்லாம மேயராக மாறாரு, 2001 எம்எல்ஏ, 2003 கழகத்துறை பொதுச் செயலாளர், 2006 எம்எல்ஏ, ஊராட்சித்துறை அமைச்சர் போஸ்டிங் தராங்க, 2008 கழக பொருளாளர், 2009 துணை முதல்வர், 2011 எம்எல்ஏ, 2016 நமக்கு நாமே சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு ஜஸ்ட் 1% ஓட் டிஃபரன்ஸ்ல ஆட்சி எழுந்து மாபெரும் எதிர்கட்சி தலைவரா உருவெடுத்தாரு. 2018 கழக செயல் தலைவர், 2018 அவங்க அப்பா இறந்ததுக்கு பிறகு தலைவரா மாறுறாரு. 2019 39 சீட்டு ஜெயிச்சார். 2021 மாபெரும் மெஜாரிட்டியோட முதலமைச்சரா பொறுப்பெடுத்திருக்காரு. இது இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன மனுஷன் யார் கூட வந்து 1 to 1 பேசணும்னு பாத்தீங்கன்னா 2 வருஷமா கட்சியை திறந்துட்டு இது வரைக்கும் ஒரு பிரஸ் மீட் ஒரு மக்களையும் நேரடியா சந்திக்காத இந்த தற்குறி கிட்ட வந்து 1 to 1 பேசணும்.